ஆ வணக்கங்க. இன்னைக்கு தான் காலையில சென்னையிலேருந்து பொங்கலுக்காக வந்தோங்க. வந்துட்டு என்ன பண்ணோன்னா, இன்னைக்கு எப்பவுமே வந்து முன்னாடியே நாளே வந்துருவோம். இன்னைக்கு காலையிலேயே காப்பு கட்டுறதுக்கு பூலாம் ஒடிக்க நேரமா இந்த நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மலை பிரதேசத்துக்கு வருவோம். ஆக்சுவலா இன்னைக்கு லேட் தான். சரி, அதனால வந்துட்டு நானும் தங்கச்சி பையனும் வந்துட்டு சரி எல்லாம் ஆனா காலையிலேயே எல்லாம் அந்த பூலாம் ஒடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தத வந்து வந்து ஒடிச்சிட்டு நானும் அவனும் வந்து ஒடிச்சோம். ஒடிச்சிட்டு இருக்கிறத கொண்டுக்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோங்க. ஆனால் இங்கே எப்போவுமே இந்த மலைக்கிட்ட தாங்க பூலாம் நிறைய இருக்கும். மார்னிங் இயர்லியே வந்தால் நம்ம அந்த பூலாம் ஒடிச்சிக்கலாங்க. இப்போ பூ இல்லாதனால சரி இருக்கிறத மட்டும் கொஞ்சம் ஒடிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வீட்டில் வேப்பந்தலை பூலாம் இருக்குங்க. எல்லாம் ஒடிச்சிட்டு போய் நாங்கள் இப்போ அந்த மோட்டர் கொட்டாயில் காப்பு கட்டுறோங்க. 2 இடத்துல காப்பு கட்டிட்டு அப்புறம் தென்னை மரத்துக்கு ஒரு காப்பு, தென்னை மரத்துக்கு காப்பு கட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வயலோட எண்டுக்குங்க. அந்த மேற்கு தளவுக்கு போயிட்டு 2 எண்ட்லேயும் போயிட்டு அப்படியே 2 காப்பு கட்டுறோங்க. எப்போவுமே வந்து இந்த காப்பு கட்டுறது வந்து வயலில் வந்து நமக்கு 4 மூலையிலையும் காப்பு கட்டுவாங்க. அதுதான் நம்ம முறைங்க. சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்தது அதுதாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வரோங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த பனம் கிழங்கு இதெல்லாம் வந்து முளைச்சி கிடந்ததுங்க. அது எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. சரி, அதனால் அப்படியே அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு நடுக்கிணத்துல ஒரு க்ரெயின் இருக்குங்க. அதுக்கு ஒரு காப்பு கட்டுறோம். அதை கட்டிட்டு அப்படியே வந்து இன்னும் நம்ம வயலில் இன்னொரு 2 கார்னர் இருக்குங்க. அதை போயிட்டு அதுக்கு கட்டலான்ட்டு தாங்க பார்த்துட்ருக்கோம். அப்படியே கிணத்தை எட்டி வேடிக்கை பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. போயிட்டு வயலோட இன்னொரு எண்டில் காப்பு கட்டுறோம். கட்டிட்டு அதை காப்பு கட்டுறதை வந்து வயலுக்கு கட்டி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஒரு தென்னை மரத்துக்கு காப்பு கட்டுறோங்க. கட்டிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மரத்துலைங்க காப்பு கட்டியாச்சுங்க. அப்புறம் வழக்கம் போல் அப்புறம் காருக்கு, பைக்குக்கு இதுக்கெல்லாம் ஒரு காப்பு கட்டியாச்சுங்க. கட்டிட்டு அப்படியே அங்கே ஒரு டிராக்டர் ஒன்று இருந்துச்சு. அதுக்குமே அப்படியே காப்பு கட்டியாச்சுங்க. நம்ம எப்பவுமே எல்லா வாகனத்துக்குமே காப்பு கட்டுவோம். அப்புறம் வீட்டுக்கும் காப்பு கட்டுவாங்க. வீட்டில் மேலே எச்சில் காப்பு கட்டிட்டு அவ்வளோதாங்க. காப்பு கட்டை வந்து நம்ம இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க.